நம்ம கையில் இருக்கிற தமிழ் வேதாகமத்துக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். ஏன் தெரியுங்களா? இந்திய மொழிகளிலே முதலாக மூல மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட முதல் வேதாகமம் எதுனா நம்முடைய தமிழ் மொழியிலே நாம் வைத்திருக்கிற வேதாகமம் தான். ஆனால் இதில் ஒரு காரியத்தை நம்ம ஒத்துக்கொள்ளணும். வேதாகமத்தினுடைய உண்மைத்தன்மையிலே பிழை இல்லை, வேதாகமத்தினுடைய நம்பகத்தன்மையிலே பிழை இல்லை, வேதாகமத்தினுடைய கருத்துக்களிலே பிழை இல்லை. ஆனால் வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் பொழுது சில பிழைகள் அதில் இருக்கத்தான் செய்கிறது. அதை நாம் ஏற்கத்தான் வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக நாம் ஆண்டவரை குறித்த அறிவிலே நாம் வளர வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ இந்த மொழிபெயர்ப்பிலே பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வேறு மொழிபெயர்ப்புகளை படித்து நம்ம இன்னும் நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நம்ம முயற்சிக்க முடியும். அப்போ இதற்கு சான்றாக ஒரு 3 வேத பகுதிகளை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். இதை எடுத்து சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த தவறான மொழிபெயர்ப்புகளை பவர் எடிஷன் இதை கையில் வச்சுக்கிட்டு ஒரு புதிய உபதேசத்தையே அந்த பெந்தைக்கோஸ்த காலங்கள் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அதற்கு சான்றாக ஒரு 3 வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 11வது வசனத்தில், இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். இதை ஜபத்தில் ரொம்ப பயன்படுத்துவாங்க பெந்தகோஸ்தக்காரங்க. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கிரியைக்கு கட்டளையிடும் என்று சொன்னீரே, உம்முடைய கரத்தின் கிரியைக்கு நாங்கள் கட்டளை கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. ஆனால் கடவுள் நம்முடைய வேலைக்காரர் அல்ல, நம்முடைய எஜமான். அப்போ நாம் சொல்வதெல்லாம் அவர் கேட்கணுங்கிற எந்த அவசியம் இல்லை. அவருடைய சித்தத்தின்படி தான் எனக்கு காரியங்களை அவர் செய்கிறார். இது எப்படி இருக்குது? புது மொழிபெயர்ப்புலையும் நீங்கள் வாசிக்கலாம், அல்லது பொது மொழிபெயர்ப்புலையும் நீங்கள் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தூயவரும் அவனை உருவாக்கினவருமான ஆண்டவர் கூறுவது, நிகழவிருப்பன குறித்து என் மக்களை பற்றியும் என்னிடத்தில் கேள்வி கேட்பீர்களோ, என் கைவினை பற்றி எனக்கே கட்டளையிடுவீர்களோ. கேள்வியோடு முடியுது இந்த வாக்கியம். எனக்கே நான் என்ன பண்ணுங்கிறத சொல்லுவீங்களா அப்படின்னு ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து கேள்வி கேட்குறாரே ஒழிய, எனக்கு நான் செய்ய வேண்டியதை கட்டளை கொடுங்கள்னு சொல்லலை. ஸோ இது ஒரு மொழிபெயர்ப்பு பிழை. இதில் இருந்து ஒரு கோட்பாடையே ஜப நேரங்களில் நம்ம உண்டு பண்ணிட்டோம். அப்புறம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில், தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. நீங்கள் எவ்வளோ ஸ்தோத்திரம் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிருபை பெருகும். கவனிங்க, கிருபைங்கிற அர்த்தமே என்ன தெரியுமா? தேவன் கொடுக்குற பரிசு. நான் 10 ஸ்தோத்திரம் பண்ணால் 10 கிருபை பெருகும் அப்படிங்கிறது இவர்களுடைய கணக்கு. அப்போ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கிருபை பெருகட்டும் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இதற்கு சரியான தமிழாக்கம் என்ன தெரியுங்களா? இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இதுதான் அவருடைய சரியான மொழிபெயர்ப்பு. அது என்னென்னா, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா நிறைய பேர் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக மாறுவாங்க. அதுதான் இதுக்கு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. மூன்றாவதாக, மதுரையில் இருக்கிற ஜஸ்டின், நான் இப்போ சொல்ல போகிற ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு அவர் ஒரு புது கண்டுபிடிப்பையே செய்து விட்டார். என்னென்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக பாவியானார் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அவர் அதற்கு சப்போர்ட்டிவாக எடுத்துக்கொண்ட வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இதற்கு அவர் சொன்ன உதாரணம் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, சேத்திலிருந்து ஒருத்தனை தூக்கும் பொழுது காப்பாற்ற போகிறவன் மேலேயும் சேறுபடும் இல்லையா? அப்படி தான் இயேசு கிறிஸ்து பாவமானார். பாவத்திலிருந்து என்னை ரட்சிக்க அவர் இந்த பூமிக்கு வந்து அந்த பேட்டில் அவர் ஈடுபடும் பொழுது அவர் மேலேயும் கொஞ்சம் பாவம் ஒட்டிக்கிச்சுங்கிற விதத்தில் அவர் சொல்ல வந்தார். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராய் இருக்குமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். என்னுடைய பாவங்களை அவர் ஏற்கும்படி செய்தார். என்னுடைய பாவத்திற்கான பலனை அவர் ஏற்கும்படி செய்தார். இதுதான் அதனுடைய அர்த்தமே ஒழிய, அவர் எந்த விதத்திலும் தன்னுடைய தெய்வீகத்தன்மையிலே குலைச்சல் இல்லாதவராக இருந்தார். தன்னுடைய பரிசுத்தத்தில் குலைச்சல் அற்றவராக இருந்தார். பாவத்திற்கான பரிகாரமாக அவர் பூமிக்கு வந்த பொழுதும் அவர் எந்த விதத்திலும் அவர் பாவத்தன்மை இல்லாதவராக இருந்தார். அவர் அன்றைக்கும் பரிசுத்தர், இன்றைக்கும் பரிசுத்தர், என்றென்றைக்குமே போற்றி புகழப்படத்தக்கவர்.